2000 கிலோமீட்டர் கடலுக்கு அடியில ரயில் பயணம். மும்பையில் இருந்து துபாயை இணைக்கக்கூடிய இப்படி ஒரு அட்வான்ஸ்டு டெக்னாலஜி கொண்ட ரயில் மணிக்கு 1000 கிலோமீட்டர் வேகத்துல 2 மணி நேரத்துல மும்பையிலிருந்து துபாய் போக முடியும். இப்படி ஒரு திட்டமா? வாங்க இதை பத்தி விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். டிரான்ஸ்போர்ட்டேஷனை பொறுத்த வரைக்கும் பல வகையான இம்ப்ரூவ்மெண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் வந்துட்டே தான் இருக்கு. அந்த வகையில இப்போ வந்தே பாரத் நம்ம ஊர்ல இருக்கு. கூடிய விரைவில் புல்லட் ட்ரெயின் வரப்போகுது. அதை தொடர்ந்து இப்போ ஹைப்பர் லூப் ட்ரெயின்ஸ் பாத்தீங்கன்னா டெஸ்டிங்ல இருக்கு. இப்போ அடுத்த கட்டத்தை இந்த டெக்னாலஜி ஆனது நகர்ந்துகிட்டே போகுது அப்படின்னு சொல்லலாம். கடல்ல கப்பல்ல பயணம் செஞ்சு கேள்விப்பட்டிருக்கோம். அதுவே கடலுக்கடியில தண்ணீருக்குள்ள பயணம் செஞ்சா எப்படி இருக்கும், அதுவும் ஒரு ரயில் பயணம் அப்படின்னா எப்படி இருக்கும்? கேட்கவே வித்தியாசமா இருக்குல்ல. அப்படி மும்பையில இருந்து துபாய் வரைக்கும் சுமார் 2000 கிலோமீட்டர் தூரத்துக்கு இந்த மாதிரி ரயில் பயணத்தை கடலுக்கடியில மேற்கொள்றதுக்கான ஒரு திட்டம் தான் தீட்டப்பட்டிருக்காம். 2000 கிலோமீட்டரை வெறும் 2 மணி நேரத்துல அந்த ரயில் போய் சேருமாம். வழக்கமா பிளைட்ல போகும்போதே 3 இருந்து 4 மணி நேரம் ஆகும் மும்பையில இருந்து துபாய் போறதுக்கு. ஆனா இந்த ரயில்ல போகும்போது 2 மணி நேரத்துல போக முடியுமா? இந்த ரயிலானது பாத்தீங்கன்னா மணிக்கு 600 இருந்து 1000 கிலோமீட்டர் வேகத்துல போகக்கூடியது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மக்கள் மட்டும் இல்லாம சரக்குகளையும் ஏற்றிட்டு போற மாதிரி இத வடிவமைக்க போறதாகவும் திட்டம் தீட்டப்பட்டிருக்காம். ஒருவேளை இது சாத்தியமாயிடுச்சு அப்படின்னா மும்பையில இருந்து துபாய்க்கு சீக்கிரம் போறோம் அப்படின்றதையும் தாண்டி கடலுக்கு அடியில தண்ணீர்ல உயிரினங்களை பார்த்துட்டே போகக்கூடிய அந்த அனுபவம் அப்படின்றது வேற மாதிரி இருக்கும்ல. அப்படிப்பட்ட ஒரு திட்டம் தான் இப்ப தீட்டப்பட்டிருக்கு. இதுக்கான அப்ரூவல்லாம் வந்ததுக்கு அப்புறம் எதிர்காலத்துல இது பயனுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. துபாயை சேர்ந்த ஒரு நிறுவனம் தான் இதுக்கான திட்டத்தை போட்டிருந்திருக்காங்க. ஆனா இதுவரைக்கும் அதிகாரப்பூர்வமா எந்த ஒரு தகவலும் இந்த திட்டத்தை பத்தி உறுதிப்படுத்தப்படல. இதை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் இந்த மாதிரியான செய்திகளுக்கு பிஹைண்ட் ரூட்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.